வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் 26. கௌதம் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு தர்ம சங்கடமான புன்னகை செய்தான். அவனுக்கு இனியா வேண்டும், ஆனால் பெற்றவர்கள் மனது எல்லாம் கஷ்டப்படுகிறது என்று வருந்தினான். குறிப்பாக இனியாவின் பெற்றோர் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. தன்னை எதற்கு அழைக்கிறார்கள் என்ற கேள்வியோடு உள்ளே நுழைந்தவன் அவர்களை ஏறிட, கௌதம், நீ இன்னும் இனியாவை விரும்புறியாப்பா என்ற கேள்விக்கு ஆம் என்று தலையை ஆட்டினான். கண்களில் அத்தனை வலியும் ஏக்கமும் இருந்தது. உனக்கும் இனியாவுக்கும் எத்தனை நாளா பழக்கம்பா என்றார் லீலா. ஒரு 5 இல்லை 4 மாசம் இருக்கலாம். எனக்கு வேலை கிடைச்சதும் தான் அவகிட்ட பேசினேன். ஆனால் மித்ராவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே பிரச்சனை ஆகிடுச்சு. முறையாக அன்னைக்கு தான் அவளை பைக்கில் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போவே சண்டையும் என்று நிறுத்த, அப்புறம் எப்படிப்பா? தெரில ஆண்டி, ஆனால் 8 வருஷமாக அவள் மட்டும்தான் என்று சொல்ல, இனியா அப்படி எதுவுமே எங்ககிட்ட சொன்னது கிடையாதே. அவள் உன்னோட நினைப்பா இருந்த மாதிரி கூட எங்களுக்கு தெரியல என்று லீலா இன்னும் நம்ப முடியாமல் கேட்க, அது நாங்கள் முன்னாடியே பேசிக்கிட்டது தான் ஆண்டி. வீட்டில் தெரிகிறவரை பேசலாம், வீட்டில் தெரிஞ்சிட்டா அவங்க சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பேசணும்னு அவள் ஏற்கனவே சொல்லியிருந்தா. அதையும் மீறி நான் அவகிட்ட 2 தடவை பேசினேன். ஆனால் அவள் என்கிட்ட பேசவே இல்லை. அவளுக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் ரொம்ப பிரியம் ஆண்டி. நீங்கள் சம்மதிக்கமா கண்டிப்பாக என்கிட்ட பேச மாட்டா என்று முடித்து ஒரு பெருமூச்சு விட்டான். கௌதம் பேசியதையே பார்த்து கொண்டிருந்த சுரேந்திரன் அவரது அலைபேசியை எடுத்து, பேசுப்பா என்று கொடுத்து விட்டார். அங்கிள் என்று அவன் மூளை புரிந்து கொண்டதை மனதில் சரியாக கிரகிக்க முடியாமல் தடுமாற, இனியா கிட்ட பேசுப்பா. இதுக்கு மேல உங்க 2 பேரோட விஷயத்திலையும் எனக்கு எந்த தடையும் இல்லை. நீங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பீங்க. இவ்வளவு சின்ன வயசுல இத்தனை பொறுப்பா இருக்க முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க 2 பேரும் நல்லாவே வாழ்வீங்க. என்ன வாசுதேவன் சார், நான் சொல்றது சரிதானே என்று வாசுதேவனிடம் கேட்க, இனிமே சார் அவசியமா சம்பந்தி என்று சொல்லிவிட்டார் சுதா. சுதா சொன்னதில் கண் கலங்கிய லீலா அவசரமாய் கௌதமை நெருங்கி அவனை ஆசீர்வதித்து திருஷ்டி கழிக்க அவர் கைப்பிடித்து, தேங்க்ஸ் ஆண்டி என்றான் தொண்டையை செருவிக்கொண்டு. இனியா கிட்ட பேசி அவளை வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லுப்பா என்று லீலா சொல்ல, இல்ல ஆண்டி, நீங்களே சொல்லுங்க, உங்க வாயால சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று புன்னகையோடு அவர் கைப்பிடித்து அலைபேசியை திணித்தவன், நான் கிளம்புறேன் அங்கிள், கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போகணும் என்று அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தான். அப்படின்னா நாங்க கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணிடுறோம் என்று சுதா சிரித்த முகமாய் சொல்ல, மா இல்லம்மா, கல்யாணம் இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் போட்டோம் என்று சொல்ல, என்னப்பாச்சு, மறுபடி ஸ்டேட்ஸ் போறியா என்று வாசுதேவன் யோசித்தபடி கேட்டார். இல்லப்பா என்று பிடரியை தேய்த்தவன், லவ் பண்ணணும் என்று அசடு வழிய அறையில் இருந்த பெரியவர்கள் 4 சத்தமாகவே சிரித்து விட்டனர். நிச்சயமாச்சும் பண்ணிக்கலாமாப்பா என்று லீலா கேட்க வேறு வழி இல்லாமல் அதற்கு மட்டும் ஒப்புக்கொண்டான். கௌதம் கிளம்பியதும் சுரேந்திரன் இனியாவிற்கு அழைத்து விவரம் சொல்லி அவளை வீட்டிற்கு அழைக்க இனியாவிற்கு தலைகால் புரியவில்லை. கௌதமோடு பேச வேண்டும், ஆனால் பேச தயக்கம் அவளுக்கு. அவன் வீட்டில் இருக்கிறான் என்றும் கிளம்பி வா என்றும் தந்தை சொல்லிவிட இத்தனை வருடங்கள் கழித்து அவனை எப்படி ஏறிட என்று புதிதாக ஒருவித உணர்வு வந்து அவளை ஆட்கொண்டது. ஒருவேளை இதுதான் வெட்கம் போலும் என்று தனக்குள்ளேயே எண்ணி எண்ணி சிவந்து கொண்டிருந்தாள். கௌதமிற்கும் இனியாவை பார்க்க வேண்டும் போலத்தான் இருந்தது. ஆனால் அதற்கான காத்திருப்பு நேரம் இன்னும் சில மணி நேரங்கள் என்று மூளை காத்திருக்க சொல்ல மனது மறுத்து முரண்டு பண்ணியது. இனியாவிற்கு அழைக்கலாமா வேண்டாமா என்று மனது போராட்டம் நடத்தி கொண்டிருக்க அவன் மடிக்கணினி எடுத்து முகப்புத்தகத்தில், உன்னை பெற்ற போது அன்னை கொண்ட வேதனைகள் தருகிறாய் போதுமே என்று ஒரு பாடலின் வரிகளை போஸ்ட் பண்ணிவிட்டு அமர்ந்துவிட சில நிமிடங்களுக்கு பிறகு இனியா அதை பார்த்துவிட்டு தனது முகப்புத்தகத்தில், ஊமைக்கொரு வார்த்தை வந்து பாடுகின்ற வேலை இது என்று இன்னொரு பாடலின் வரிகளை போஸ்ட் பண்ணிவிட்டு பேருந்திற்கு கிளம்பியிருந்தாள்.
அதை எடுத்து பார்த்தவன் தனக்குள் சிரித்துக்கொண்டு இரவு முழுவதும் விடியலில் அவளோடு பேச வேண்டியவற்றை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தான். பெரியவர்கள் மித்ராவிற்கும் தீபக்கிற்கும் தகவல் சொல்லிவிட்டிருந்தனர். மித்ராவிற்கு ஆச்சரியம், அதோடு மகிழ்ச்சியும் கூட. அவள் வீட்டில் காதல் திருமணம் எல்லாம் சம்மதிப்பார்களா என்றுதான் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏமா, அப்போ நானும் லவ் பண்ணியிருந்தா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பீங்களா என்று கேட்டுவிட, மாப்பிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு என்னடி பேசுற என்று செல்லமாக கண்டித்தார். இங்கே தீபக்கிற்கு சொல்ல அவன் இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்ததால் சந்தோஷப்பா என்றுதான் சுரேந்திரனிடம் சொல்லி இருந்தான். காலையில் வீடு வந்து இறங்கியவளால் ஏனோ கௌதம் வீட்டின் புறம் திரும்பவே கூச்சமாக இருந்தது. அவசரமாக வீட்டிற்குள் நுழைந்தவள் பெற்றோரோடு ஐக்கியமாகிவிட லீலா அவளை குளித்து தயாராக இருக்க சொன்னார். சுரேந்திரன் வேலைக்கு கிளம்பிவிட லீலா அன்று வேலைக்கு விடுமுறை சொல்லியிருந்தார். மகள் வீட்டிற்கு வந்தால் எப்போதும் ஸ்பெஷல் சமையல் இருக்கும் என்பதையும் தாண்டி இப்போது வீட்டில் அவளின் திருமண பேச்சு ஆரம்பித்து விட்டதில் அவர் கேசரி கிண்டி கொண்டிருந்தார். என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் என்று குளித்து தலையில் துண்டோடு சமையல் கட்டில் நுழைய, பொங்கல், வடை, கேசரி. இனியா, இந்த கேசரிய மித்ராமா கொடுத்துட்டு வா என்று ஒரு கிண்ணத்தில் எடுத்து கொடுக்க, மா நான் எப்படி என்று தயங்கினாள். அட சும்மா போயிட்டு வா இனியா, உன்னை பார்த்தா கௌதம் சந்தோஷப்படுவான்ல என்றார். இல்லம்மா நான் போகல, ஒரு மாதிரி இருக்கு என்று நெளிந்தாள். என்ன பொண்ணோ, சரி தலையை ஒழுங்கா காயவை, சூடு ஆறுறதுக்குள்ள நான் போய் கொடுத்துட்டு வரேன் என்று சென்று விட்டார். இது என்ன புதுசா, இதெல்லாம் நல்லா இல்லை இனியா என்று கண்ணாடி பார்த்து பேச அவள் முகம் கொண்ட கோணங்கள் எல்லாம் அவளுக்கு இன்னும் இன்னும் சிரிப்பையும் சிவப்பையும் பூசிவிட்டது. லீலா வந்து கேசரி கொடுக்க கௌதம், இனியா வந்துட்டாள் ஆண்டி என்று டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டபடி கேட்க, காலையிலேயே வந்துட்டாப்பா, இப்பதான் குளிச்சு ரெடியானா சாப்பிட உட்காந்துருக்காப்பா என்றார். ஆண்டி நான் போய் பேசிட்டு வரட்டுமா, அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன் என்று அறைக்குள் சென்று அவளுக்கென்று முன்தினம் வாங்கி வந்திருந்த தங்க சங்கிலியை காட்ட சின்னதாய் கழுத்தை ஒட்டி போடுவது போல இருந்தது. அதில் இதய வடிவில் சிறு டாலர் கூட இருக்க அதை பார்த்துவிட்டு, அழகா இருக்குப்பா, நீ போய் பேசிட்டு கொடுத்துட்டு வா, நான் இங்கே இருக்கேன் என்று அனுப்பிவிட சம்மதமாய் தலையசைத்து விட்டு கிளம்பி விட்டான் தன் அவளை காண்பதற்கு. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் சென்றிருந்தது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்து. முகப்புத்தகத்தில் ஒருவரை ஒருவர் புகைப்படங்கள் மூலம் பார்த்திருந்தாலும் இன்று அவளை பார்க்க செல்வது புதுவித உணர்வுதான் கொடுத்தது. மீண்டும் ஏதோ புதிதாய் காதலிப்பது போல தோன்றியது. அதுவும் எந்த தயக்கமும் இல்லாமல், எவருக்கும் பயப்படாமல் பெற்றோர் சம்மதத்தோடு அவளை பார்க்க செல்வது வேறு, அவனுக்கு வேறு வகை உணர்வுதான் கொடுத்தது. அழைப்பு மணியை அழுத்தாமல் இரும்பு கதவை திறந்து உள்ளே நுழைந்தவன் கதவை மறுபடியும் மூடிவிட்டு ஹாலின் கதவை திறக்க, இனியாவோ அவள் அன்னைதான் திரும்ப வந்துவிட்டார் போலும் என்று எண்ணி, மா வந்துட்டீங்களா, சாப்பிடலாமா என்று தனது அறையில் இருந்து வெளியே வந்தாள். தலையில் இருந்த துண்டினை எடுத்து தலைமுடியின் ஈரத்தை தட்டுவிட்டபடி அவள் வர எதிரே கௌதம் நின்று கொண்டிருப்பான் என்று சத்தியமாக அவள் எதிர்பார்க்கவில்லை. சில நொடிகள் பேசவில்லை இருவருமே. கௌதமிற்கு அவளை பார்க்கவே 2 கண்கள் போதவில்லை. 4 வருடத்தில் மொத்தமாக மாறியிருந்தாள் என்றால் அது மிகையாகாது. இனியாவிற்கோ அவனை அத்தனை அருகில் வளர்ந்த ஆண்மகனாய் பார்க்க மூச்சு முட்டியது. எப்படி இருக்கிற என்றான் அவளை கண்களில் நிரப்பிக்கொண்டு. நீங்க என்று அவள் மறுகேள்வி கேட்க, உன்ன மாதிரி யாருமே இல்லை நீயா என்று சொன்னதில் அவள் கண்கள் கலங்கி, ரொம்ப படுத்திட்டேல்ல, எதுவுமே சப்போர்ட் பண்ணாம நீங்களே எல்லார்கிட்டையும் பேசி என்று அவள் அழுகை அதிகமாகி அறைக்குள் செல்ல எத்தனிக்க, இதுக்கு மேலே என்னை விட்டு தூரமா போகாதடி என்று அவளை இழுத்து அணைத்திருந்தான். எத்தனை நிமிடங்கள் அப்படியே நின்றனரோ தெரியவில்லை. காதல் என்னும் ரேகை இதயம் தாண்டி கைகள் கோர்த்து கால்களுக்கு செல்ல வேறொன்று நின்றனர் என்று எதுவும் பேசாமலே. வாய்மொழி சொற்கள் என்பதற்கு அப்பாற்பட்டு மிஞ்சும் மொத்தமும் மௌனத்தில் இருக்கும் என்பது போல அவர்களின் மௌனம் அதிகமான விஷயங்களை அவர்கள் இருவருக்குள்ளும் பரிமாறிக்கொண்டது. முதலில் சுதாரித்த இனியா, அம்மா வந்துட போறாங்க என்று அவனிடமிருந்து விலக, உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்,
என்று அவளுக்கு வாங்கி வந்த தங்க சங்கிலியை கொடுத்தான். ஒரு நிமிஷம் என்று உள்ளே ஓடியவள் அவனுக்கு தான் வாங்கி வந்திருந்த மவுத் ஆர்கன் எடுத்து அவனுக்கு கொடுத்தாள். நைட்டு பஸ் நிற்கும்போது கடையில் பார்த்தேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க தானே, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் என்று அவனுக்கு கொடுத்தாள். புன்னகையோடு வாங்கி கொண்டவன், கிளம்பு அங்கே போகலாம் என்று சொல்ல, 5 நிமிஷம் என்று உள்ளே சென்றவள் கூந்தலை அவசர அவசரமாக உலர்த்தி நடுவில் கிளிப் மாட்டி சுடிதாரின் துப்பட்டா அணிந்து கொண்டு வெளியே வர முற்றிலுமாய் ஒரு பெண்ணாக மாறி நின்றாள். போலாமா என்று அவனை கேட்க, போலாம், செயின் போட்டுக்கலையா என்று அவள் கையில் எடுத்து வந்த நகை பெட்டியை பார்க்க, இல்லை ஆன்ட்டி கிட்ட போட்டுக்கிறேன் என்று குனிந்தவள் அழகாய் சிரித்தாள். எழுந்து அவள் அருகே வந்தவன், அழகா இருக்கு ரெடி என்று அவளை இடையோடு சேர்த்து அணைக்க, தேங்க்ஸ் என்று அவனிடம் நெளிய ஆரம்பித்திருந்தாள். இதுதான் அவர்கள் இருவருக்குமான முதல் நெருக்கம். காதல் என்ற ஒன்று இதற்கு முன்பும் இருந்தது என்றாலும் அது கண்ணியம் தவறாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை வேறாக இருந்தது என்பதால் ஒரு பெரு மூச்சுடன் அவளை பார்த்தான். கிஸ் பண்ணட்டுமா என்று கேட்டுவிட்டான் ஏக்கமாக. என்ன என்று அவசரமாய் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்ய கண்கள் அவன் கண்களோடு மல்லு கட்டி கொண்டது. இதுக்கெல்லாம் இன்னும் 4 இருக்கா என்று கேட்டான் அவளது பார்வையில் இருந்த பதட்டத்தை பார்த்து. தெர்ல என்று சொல்லி அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். இதற்கெல்லாம் இன்னும் 4 இருக்கிறது என்று சொல்லத்தான் முயற்சி செய்தாள். ஆனால் அவளுக்கும் ஆசை இருக்க தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அமைதியாகி போனாள். அவள் முகத்தை கைகளில் ஏந்தியவன், சத்தியமா முடியலடி, இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ் என்று அவள் இதழில் இதழை பதித்திருந்தான். உடலும் மனமும் சேர்ந்து அதிர அவனது இதழ் அணைப்பு அவனை எங்கேயோ வானம் தாண்டி இழுத்து சென்றது. சில நிமிடங்கள் கழித்து அவனை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு, போதும் ப்ளீஸ் போலாம் என்று சொல்ல அவளை அணைத்து உச்சியில் இதழ் பதித்து அழைத்து சென்றான் தன் வீட்டிற்கு.